நிச்சயமாக நிரந்தரமாக விலகும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசினியர்கள் கஷ்டமான காலகட்டத்தில் எதை செய்தால் ஜெயிக்க முடியும்? கோபம் வரும்போது. விருச்சிக ராசிக்கு கோபம் என்பது ரொம்ப மறைஞ்சிருக்கும். அதை யாரும் லேசில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ராசி கஷ்டமான காலகட்டங்கள் வந்தவுடனே மன அழுத்தம் என்பது ஏற்படுகிறது. பெரும்பாலும் உறவுகளினால் பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சிக்கணும். என் வாழ்க்கையே நீதான், என் வாழ்க்கையுடைய எல்லாமே நீதான், எது நடந்தாலும் உனக்கே. தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு சொன்ன மாதிரி இங்க போகட்டும் முருகனுக்கேன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி முருகனுடைய பாத விந்தங்கள்ல சரம் இருக்குங்க. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு மனசு கவலையா இருக்கு, எனக்கு சரியாகணும் கடவுளே, உன்னை நம்புறேன், உன்னை நம்பி கேட்கிறேன் அப்படின்னு அந்த கண்கண்ட தெய்வத்தை வேண்டும் பொழுது கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். அதற்கு பிறகு தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல எதை செய்தால் அந்த கஷ்டங்களை தாண்டி ஜெயிக்க முடியும்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன கஷ்டம் வந்துட்டாலே போதும். வேற எதுவும் மற்ற ராசி மாதிரி பெரிய கஷ்டம்லாம் வேண்டாம். சோஃபால இருக்கக்கூடிய அந்த ரிமோட் கொஞ்சம் தள்ளி இருந்தாலே போதும், பெரிய கஷ்டம் தனுசுக்கு. அந்த மாதிரி கஷ்ட காலகட்டங்கள்லையும் தனுசு என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, கஷ்டம் என்பது தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு மட்டுமே அல்ல. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும், ஏன் இன்னும் கேட்டா எல்லா ஜீவராசிகளுக்கும் கஷ்டம் என்பது உண்டு. ஓரறிவு படைத்த புழு முதல் 6 அறிவு படைத்த மனிதன் வரை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்பது ஒருவருக்கும் இங்கே கிடையாது. இந்த உண்மையை, யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆக தனுசு ராசி நேயர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக மகரம், கர்மஸ்தானம். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் வேற வாழ்க்கை வேறையா? வாழ்க்கை முழுக்க கஷ்டமே அப்படின்னு மகரத்தில் பிறந்தவர்கள் சொல்லுவார். அதாவது அப்படி அல்ல உண்மை. கஷ்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப மனசுக்கு எடுத்துக்கிறது, அப்படியே உள் மனசுக்கு எடுத்துக்கிறது. அப்படியே அந்த கஷ்டம் தான் இனிமே வாழ்க்கையில அதை அப்படியே நினைச்சு உருகுது. அதுல எந்த விதமான பிரயோஜனமும். மகரத்துல ஒரு விதத்துல நான் பாராட்ட வேண்டியது, எந்த கஷ்டம் வந்தாலும் மறுபடி ஜெயிப்பார்கள் மகரம். ஏன்னா அது அப்படியே மனசுல வச்சு உழைப்பின் மூலியமாக ஜெயிப்பார். இவ்வளவு வரம் பெற்ற உங்கள் ராசி கஷ்டத்தை பெருசுபடுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த இறைவனை நினைத்து வணங்கி ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லி பழக எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகும். அடுத்து கும்பம். கும்பராசியில பிறந்தவர்களுக்கு கோபமோ கஷ்டமோ வரக்கூடிய காலகட்டங்கள்னு வச்சுப்போம். கும்பராசியில் இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும். இது வரைக்கும் நடந்தது என்ன? பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு முன்னாடி இறந்த காலத்தில் நடந்தது என்ன? அதை பத்தியே யோசிக்கிறது. எந்த மனிதன் எப்பவுமே திருப்தியாக இருக்க முடியாது அப்படின்னா, இறந்த காலத்தை பற்றி நினைச்சு வருத்தப்படக்கூடிய மனிதனோ இல்லது எதிர்காலத்தை நினைத்து பயப்படக்கூடிய மனிதனோ வாழ்வதற்கு தகுதியற்றவன். ஏன்னா வாழ்க்கையில் இறந்த காலம் என்பது மறுபடி வரப்போறதில்லை. எதிர்காலம் என்பது எப்பொழுதுமே நம்ம கையில இருக்கணும்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய முடியும். அப்ப நம்மோட கையில தான் இருக்கு. எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும்னு யாரும் சொல்லணும். ஆக எதுக்கு கவலைப்படணும்? நம்மால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும், தீர்க்க போறோம். நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியாது, தீர்க்கவே முடியாது. இதுல கவலைப்பட்டு என்ன மாறப்போகுது? கவலை என்பது எதற்கு? இந்த உண்மையை கும்பராசினியர்கள் உணர வேண்டும். நடந்ததை நினைத்து வருத்தப்படுறதுக்கு பதிலாக இனிமேல் நடப்பவற்றை நாம் சரியாக எப்படி பார்த்துக் கொள்வதற்கு ஒரு வழி உண்டு. கும்பத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபட உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கஷ்டமான காலகட்டங்கள், கோபம் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? மீனத்துல பிறந்தவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி கஷ்டமான காலகட்டங்கள் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. மீனத்துல பிறந்தாச்சுன்னாலே பிறந்ததுலேருந்து சவால்கள் தானே பார்த்துட்டு வரீங்க. பிறந்ததுலேருந்து பிறந்த வீட்டுல சவால், புகுந்த வீட்டுல சவால், குழந்தைகள்னால பிரச்சனை, புருஷனால பிரச்சனை, மனைவினால தொந்தரவு, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இது அத்தனையும் மீறி வாழ்க்கையில ஒரு அமைதியும் திருப்தியும் உள்ள இருக்கா?